சர்ச் பெல் வாசல் தமிழ் 343 ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலின் நீதித் தலைவர் சாமுவேல் எவ்வாறு ஜெபிக்க கற்றுக்கொண்டார் என்பதை பார்ப்போமா? 1 சாமுவேல் அதிகாரம் 1 12 முதல் 15 வசனங்கள். 12ஆம் வசனம். அன்னா இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடிக் கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவே இல்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். 17ஆம் இறைவசனம். பிறகு ஏலி, மனநிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உன் வேண்டுகோள் அனைத்தையும் கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். ஆண்டவர் அன்னாவை கடைக்கண் நோக்கினார். அவர் கருவுற்று 3 ஆண்களையும் 2 பெண்களையும் பெற்றெடுத்தார். சிறுவன் சாமுவேலோ ஆண்டவர் திருமுன் வளரலானான். சாமுவேல் 1 சாமுவேல் அதிகாரம் 2 1 முதல் 10 இறைவசனங்கள். சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். அப்போது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு ஏலி, நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை, மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் மறுபடி சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்போது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். ஆகவே ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள். உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தம் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். அதிகாரம் 7 3ஆம் இறைவசனம் முதல் 4 13 முதல் 15. இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோதையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்கு தயார் செய்யுங்கள்.
அவருக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்கள். பெலிஸ்தியர் கையில் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன்பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. பெலிஸ்தியர் கையில் நின்று இஸ்ரேல் தங்கள் எல்லைப் பகுதிகளை மீட்டுக் கொண்டனர். மேலும் இஸ்ரேலுக்கு எமோரியாவுக்கும் இடையே அமைதி நிலவிற்று. சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார். இது சம்பந்தமான ஒரு திருப்பாடலில் என்ன பாடல் பாடப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போமா? திருப்பாடல் 81 1ஆம் திருப்பாடல் வரி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். 2 இன்னிசை எழுப்புங்கள், மத்தளங்கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். 5 யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியைக் கேட்டேன். தோளினின்று உன் சுமையை அகற்றினேன், உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். எவ்வாறு திருப்பாடல் சொல்கிறது, நன்றாக சிந்தித்து பார்ப்போம். நாம் உள்ளத்தை திறந்து வைத்து கடவுளின் மகத்துவம் புரிந்து ஜெபிக்க வேண்டும். நாம் பேசுவதை விட அவர் பேசுவதை கேட்டால், அதாவது ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்போம். அனைத்திலும் வெற்றி வெற்றி.